Hello everyone, welcome to Crave Study Tamil. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 7th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாம் ஓகேவா சோஷியல் சயின்ஸ் இம்பார்ட்டண்டான கொஷின் பேப்பர் பார்க்கலாம். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் உங்கள் எக்ஸாமுக்கு. இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சூஸ் த பெஸ்ட்டில் 5 மார்க்ஸ்க்கு கொஷின் வருது ஓகேவா. இங்கே கொடுத்துருக்க ஆல் 5 ஒன் வேர்ட்ஸையும் படிச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட் தான். ப்ளஸ் புக் பேக் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ புக் பேக்கில் இருக்கிறத நீங்கள் தரவு பண்ணிங்கன்னா தான் உங்களோட எக்ஸாமில் 1 மார்க்ஸில் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். இந்த கொஷின் பேப்பர் மட்டும் படிக்கக்கூடாது. நீங்கள் புக் பேக் படிச்சுட்டு தான் இதை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் போகிறீங்க. செல்ஃப் டெஸ்ட் மாதிரி படித்ததெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்கள் ஓகேவா. அடுத்து ஃபில்லப்ஸ் கேட்டிருக்காங்க 5 மார்க்ஸ்க்கு. ஆல் ஃபில்லப்ஸ் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங். சேம் திங் 11th to 15 வரைக்கும் உள்ள கொஷின்ஸை படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும்னு கேளுங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் ஓகேவா. ஃபஸ்ட்டு ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஓகேவா. 16th ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா பிரகதீஸ்வரா டெம்பிள் வாஸ் பில்ட் பை ராஜேந்திர சோழா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து மொத்தம் உங்களுக்கு 5 மார்க்ஸ் ஓகேவா. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒனுக்கு வந்து இந்த டாபிக் ஏற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரூவா ஃபால்ஸாக நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கடுத்து ஃபைண்ட் அவுட் த ரைட் பேர் ஓகே ஆர் பேர்ஸ். இதில் 2 கூட கரெக்டாக இருக்கலாம். இதை நீங்கள் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ராங் பேர் கண்டுபிடிக்க போகிறது. 18th ஒன் 19th ஒன் என்னென்னா ஆட் ஒன்று சர்க்கிள் பண்ணணும். 20th கொஷின் அசர்ஷன் அண்ட் ரீசன். ஸோ இந்த மாதிரி ஒன் வேர்ட்ஸில் தான் நமக்கு மொத்தம் எத்தனை வரப்போகுதுன்னா சூஸ், ஃபில்லப்ஸ், மேட்ச் அண்ட் இந்த டாபிக் பேஸ் பண்ணது 20 மார்க்ஸ் வரப்போகுது. ஸோ புக் பேக்கை படிச்சுட்டிங்கன்னா 20 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட் ஒன் 2 மார்க்ஸ் செக்ஷன் பாருங்கள். இங்கே உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆன்சர் எனி 5 தான். அதனால 5 மட்டும் சாய்ஸ் எடுத்து படிக்கக்கூடாது. அப்படி படிச்சிங்கன்னா கொஷின்ஸ் வராமல் இருந்துச்சுன்னா உங்களால் கஷ்டம் எழுத முடியாது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிடுங்க, கொஷின் நம்பர் 21லேருந்து 28 வரைக்கும் இருக்க ஆல் கொஷின்ஸை வந்து நீங்கள் தரவு பண்ணிக்கணும் வித்தவுட் சாய்ஸில். அப்போ தான் எக்ஸாமால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆன்சர் இன் டீட்டெயில் எனி 5 ஓகேவா. ஒரு கொஷினுக்கு 5 மார்க்ஸ் உங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சேம் திங் கொஷின் நம்பர் 29 to 36 நீங்கள் எல்லா கொஷினையும் படிச்சிருக்கணும் கம்ப்ளீட்டாக. ப்ளஸ் ஆல்ரெடி டெஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா அந்த கொஷின்ஸையும் நீங்கள் படிச்சுக்கோங்க சேர்த்து. ப்ளஸ் இந்த கொஷின்ஸையும் படிச்சுக்கோங்க. அடுத்து மேப்பில் லொக்கேட் பண்ண போகிறது படிக்க போகிறோம். ஸோ 7th பார்ட்டில் கேட்டிருக்காங்க ஏதாச்சும் ஒன்று தான். எய்தர் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, நார்த் அமெரிக்காவில் உள்ள அவுட்லைன் மேப்பில் மார்க் பண்ண போகிறீங்க. ஆர் இங்கே பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா ஓகே இதுதான் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா மேப் வாங்கிட்டு இங்கே கொடுத்துருக்க டோட்டலாக இருக்க இந்த 10 பார்ட்ஸையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் 2 மேப் வாங்கி. ஸோ அப்போ தான் நீங்களால் எக்ஸாமில் ஈஸியாக பண்ண முடியும். ஜஸ்ட் ஞாபகம் மட்டும் வச்சுட்டு போய் எக்ஸாமில் நம்மளால் எழுத முடியாது மேப் கொஷினில். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.